ஹே ஆல்! சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கு செட் ஆகுற மாதிரி உருளைக்கிழங்கு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? 2 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டு, இது கூடவே உப்பு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பேனில் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதுக்கப்புறமா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா வாசனையாகவும் இருக்கும். அது கூடவே நான் வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். வெந்தயம் உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இது கூட நான் மிளகு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது கூட வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுங்க. நல்லா லைட்டாக வதங்கினா போதும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் காஞ்ச மிளகாய் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கிறேன். கறிவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 5 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இது கூடவே இஞ்சி நல்லா பஞ்சு போல் இடித்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டிலேயே நல்லா இடித்து செஞ்சால் இன்னமும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌனாக இருக்கிற நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் பட்டை லவங்கம் இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் என்கிட்ட இல்லாதனால நான் சேர்த்துக்கல. ஓகேவா? நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குங்க. ஏன்னா சீக்கிரமாகவே கொஞ்சம் தக்காளிலாம் வதங்கும். நல்லா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா வீட்டிலே அரைச்ச மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாய் தூள். நீங்கள் தனியாத்தூள் கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் சேர்த்துக்கல. நல்லா போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக தண்ணி விட்டு வதக்குங்க. இல்லைன்னா மிளகாய் தூளில் கருகி போயிடும். ஸ்மெல்லு நல்லா இருக்காது. ஓகேவா? நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா கிளறி விடுங்க. மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்குல நல்லா ஊறணும். ஓகேவா? நல்லா உருளைக்கிழங்கு மசிச்சு விடுங்க. அப்போ தான் இன்னமும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் பெருசாக போட்டுட்டாலும் இப்போ நல்லா மசிச்சு விடுங்க. நல்லாவே மசிஞ்சிடும். நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றதுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டால் நல்லா கெட்டியாயிடும். நான் 2 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி தான் நான் குழம்பு வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயமும் தக்காளியுமே கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா, அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற குழம்பு நீங்கள் எந்த அளவுக்கு வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு வந்துடும். ஓகேவா? உங்களுக்கு இல்லை நான் தண்ணியாக ஊற்றிட்டேன், இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடலை மாவு இருக்கு இல்லையா, அதில் தண்ணியில் நல்லா கரைச்சி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு திக்காக வந்துடும். ஓகே, இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். நான் கொதிச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன். இன்னும் நல்லாவே குழம்பு திக்காக வந்திருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்கு. இதுக்கப்புறமா நீங்கள் கொத்தமல்லி போட்டு நல்லா குழம்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கு கூட ட்ரை பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் மிதந்து வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருந்தால் போதும். உங்களுக்கு நான் சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் இட்லி தோசைக்கு கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். டேஸ்ட் நல்லாவே சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.